வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்லாவரத்துக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்து நீங்கள் இப்போ தான் வந்து பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறவங்க எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 2:30 மணி. ஆனால் உங்களுக்கு வந்து ஈவினிங் மாதிரி தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பர்ஸு, அதாவது ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால வந்து அங்கே வந்து பேகு, அதாவது வாட்டர் கேனு, இந்த பர்ஸு அந்த மாதிரி வந்து நிறையா இருந்துச்சு இன்னைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டாய்ஸு, அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் பண்ணுறது, இந்த வாட்டர் கேன் அது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வந்து இருந்துச்சு. இங்கே பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா இருந்தது, இதெல்லாம் பெயிண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பவுச்சு அந்த மாதிரி இருந்தது. ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 ரூபா சொன்னாங்க. இதுவும் சரி, அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்கிற வாட்டர் கேனும் வந்து 100 ரூபா தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஒன்று நாங்கள் எடுக்கலான்னு பார்த்தோம். ஆனால் 3 பேகு தான் இருந்தது, டேமேஜும் இருந்துச்சு, கிழிஞ்சிருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கலை. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதனால் இந்த பேக் வந்து வாங்கலை நாங்கள். சரி, இன்னும் விட்டாச்சு. 100 ரூபா ஆனால் சொன்னாங்க இதோட ப்ரைஸு, கம்மி பண்ண மாட்டேன்ட்டாங்க. சரின்ட்டு வச்சுட்டோம் அங்கேயே. சரி, நான் அடுத்த கடைக்கு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வீட்டுக்கு தேவையானது தான் இருந்துச்சு. அதில் ஒரு பவுச் நல்லா இருந்தது பார்க்க. ஆனால் ரேட்டு கேட்கல. சரி, நல்லா இருந்தது. சரி, பார்த்துட்டு வச்சாச்சு. அது இப்படியே பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நிறையா இந்த சைடு சூர்கேஸ் பெட்டி இருந்துச்சு. சின்ன பெட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 300 சொன்னாங்க என்னமோ. இந்த சின்னது தான். சரி, நான் அங்கே வந்து ஒரு ஜூட் விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா, எனக்கு அவ்வளோ பேர்லாம் தெரியல. ஸோ உங்கள் வீடியோவில் வந்து நாங்கள் வந்து காட்டுறோம் பாருங்கள். சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேர்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்டி இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இரும்பு இது ரேக்கு, நிறைய பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் செருப்பு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்னு வழியே விட மாட்டேங்கிறாங்க. மழை வேற ஒரு பக்கம் விட்டு விட்டு வந்து மழை வேற வந்துச்சு. கொஞ்சம் வருது, அதுக்கப்புறம் நின்றுது. அந்த மாதிரி லைட்டாக தூரிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நிறையா அதுன்ட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் அது வந்து மைக்கு நினச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ணுறதா அது மைக்கு நான் நினச்சிங்களா, மைக்கு நினச்சி தான் அவர் கூப்பிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஜியோ பேட்ரி இருந்துச்சு. ஸோ வீட்டில் ஜியோ ஃபோன் இருக்கிறதுனால பேட்ரி வாங்கலாமான்னு பார்த்தோம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஓப்பனில் இருந்தது. வேறு ஒரு வேளை ரிப்பேர் ஆன இதெல்லாம் வந்து உள்ளே வச்சுட்டாங்கன்னான்ட்டு சரி, அதனால தான் பார்த்தீங்கன்னா வாங்கலை. பார்த்தீங்கன்னா ஜியோ 2 பேட்ரி தான் இருந்துச்சு. சரி, நான் அதை அப்படியே வச்சுட்டு ஒரு அவ்வளோதான் வணக்கத்தை சொல்லிட்டு போயிட்டோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா பீரோ, கட்லு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் இருந்தது. ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா விடவே இல்லை. ஏன்னா கூட்டம், மழை தூர்னாலும் பார்த்தீங்கன்னா கூட்டம் நிறையா இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸு, சிலை இந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கு இந்த யானை பொம்மை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது பக்கத்தில் கேமராலாம் இருந்தது. கீழே அந்த ஹெட்செட்டு அந்த மாதிரிலாம் ப்ளூடூத் எல்லாம் இருந்துச்சு. சரின்னு இந்த சைடு வந்து அந்த பைப் ஒன்று இருந்தது. அங்கே வாஷிங் மிஷினுக்கு இதுக்கான பைப்பு வந்து வாங்கதான் இருந்தோம். பார்த்தீங்கன்னா தாத்தா ஏதோ எடுக்கிறாரு. என்ன எடுக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா வந்து நாங்கள் குழந்தை கூட்டு போனோம். ஸோ அவருக்கு அந்த குழந்தைக்கு வந்து கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய மனசு பார்த்தீங்களா. குழந்தைன்னு எங்கள் குழந்தைன்னு இல்லை, நிறைய குழந்தைங்க அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாரு. சின்ன குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல். நாங்கள் அந்த பைப் வாங்கிறதுக்கு தான் வந்தோம். பார்த்திங்கன்னா பைப்பு வந்து 20 ரூபா சொன்னார். ஆனால் நல்லா ஒன்று வந்து நல்லா இருந்துச்சு, கண்டிஷன்லாம் சூப்பராக இருந்தது, அதுதான் வாங்கினோம். அந்த ஆரஞ்சு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலருக்கு பார்த்திங்களா, இந்த பைப்பு தான் வந்து வாங்கினோம். நல்லா இருந்தது. ஆனால் 20 ரூபா தான் சொன்னார். சரி, ஓகேன்ட்டு அந்த தாத்தாக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, அந்த மாதிரி ப்ரெஸ்ஸு, சார்ஜரு, இந்த மாதிரி அவ்வளோவா பொருள் வந்து இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருந்தது. நாங்கள் லேட்டாக போனதுனால அந்த மாதிரியா என்னன்னு தெரியல. காலையில் போய் வந்துதான் இருந்திருக்கும் போல்.
பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்ட் பேக்கெல்லாம் இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் ஃபோன்லாம் இருந்தது. ஓகே, பார்த்தீங்கன்னா டெம்பர் கிளாஸ்லாம் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இதோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், ட்ரெஸ்ஸஸ்ஸு, அதுக்கப்புறம் அந்த வலை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சில திங்ஸ்லாம் அதோ கண்ணாடி, சரி கண்ணாடி வாங்கலான்னு பார்த்தோம். சின்ன குழந்தைங்களுக்குன்னா 50 ரூபான்றாங்க, பெரிய குழந்தைங்கன்னா 100 ரூபான்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா சுடிதார்லாம் இருந்தது. 4 டாப்பு 300 ரூபா அந்த மாதிரிலாம் இருந்தது. பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து நான் வாங்கி ட்ரை பண்ணிட்டேன். அது வந்து பழைய துணியை தான் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரிலாம் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம். சரி, பார்த்தீங்கன்னா ட்ராக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஷார்ட் பேர் வரல, சரி ஓகே விடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேக், லஞ்ச் பேக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. மிஷின் ஒன்று இருந்தது, டைலரிங் மிஷின் இருந்தது மோட்டரோட. ஸோ இந்த டைப் பண்ணுறது வந்து இருந்துச்சு. இது வந்து 2000க்கு எவ்வளோ சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து செக் பண்ணியிருந்தார், கம்மியாக கேட்டார். அதுவே கம்மி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரின்ட்டு நான் வந்து இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பூலாக செடியெலாம் இருந்தது, நானும் வீட்டுக்கு வாங்கிட்டு போனாங்க. ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, கேமரா அந்த மாதிரிலாம் இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் பழைய இது மாடல் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. ஓகேங்களா, பாத்திரம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸ்க்ரூ ட்ரைவரு பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி ஓகே, பார்த்திங்கன்னா அங்கே கீ செயின்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து இந்த இரும்பு பைப் இருக்குது அது வாங்கலான்னு தான் பார்த்தோம். சரி, ஆல்ரெடி பைப் ஒன்று வாங்கிட்டோம், சரின்னு விட்டாச்சு. கீ செயின் வாங்கலான்னு தான் பார்த்தோம். அது வந்து 20 ரூபா எவ்வளோ சொன்னாங்க. சரி, 50 ரூபா 50 ரூபா தான் சொன்னாங்க, சரின்னு வச்சாச்சு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதான் குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு, பெரியவங்களுக்கு அந்த மாதிரி தான் இந்த வாட்டி வந்து நிறையா இருந்தது. நாங்களும் வாங்கலாம் தான் பார்த்தோம். சரின்னு பார்த்துட்டு அப்படியே வந்து ஜூட் விட்டாச்சு. ஓகே, நாங்கள் ஆல்ரெடி இங்கே வாங்கியிருக்கோம், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை பழைய ட்ரெஸ்ஸு, பழைய துணி அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த ரேக்கு அந்த மாதிரிலாம் இந்த சைடும் வச்சுருந்தாங்க வேறு. ஓகே, இது பார்த்திங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ரேக்கு, அந்த டேபிள், சேரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து டைலரிங் அந்த மிஷின் வந்து இருந்தது, அந்த இது. அதுக்கப்புறம் அடுப்பு, பிரிண்டர் இருந்தது, ஓவனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சோஃபாலாம் இருக்குது பார்த்திங்களா, சோஃபா, மிக்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ மழை வந்து தூர ஆரம்பிச்சிச்சு. அப்போ கொஞ்சம் அவர் வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சிட்டாரு, பேக் பண்ணுறதுக்காக எல்லாமே இது பண்ணிட்டாரு. இங்கேயும் வந்து பார்த்தோம், எனக்கு கார் இருந்ததுன்ட்டு காரை வந்து பார்க்க ஆரம்பித்தோம். பார்த்தா அது என்னன்னு சொல்கிறதுங்கள, சரின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் இருந்துச்சு, வழியே விட மாட்டேங்கிறாங்க, அதான் ஒரு பிரச்சனையே. நானும் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா ரேடியோ அந்த விக்குலாம் இருந்தது, வர விக்கு, அதை பார்த்து காமெடி ஆயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு இங்கே வந்து பார்த்தேன், இந்த ஸ்பீக்கர் இதெல்லாம் இருந்தது. ஓகே, பேக்லாம் இருந்துச்சு, பேகு, அதான் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இந்த வாட்டி அதிகமாக இருந்தது. ஸ்பீக்கரும் இருந்துச்சு, இந்த இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொன்னார்னா, இந்த தாத்தா வந்து ஃபேண்ட்டு வந்து நான் 5 வந்து 100 ரூபான்னாரு. சரின்னு வாங்கி வச்சு, செடிக்கு வைக்கிறது பார்த்தீங்களா, அது இந்த உட்கார்றது இதெல்லாம் அழுக்கா இருந்துச்சு, ரொம்ப பழசு போல். ஓகே, சமோசா வேணுமா, சமோசாலாம் இருக்குது. அதுக்கப்புறம் பொம்மைலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களா பொம்மை, செடிலாம் இருந்தது, பிளாஸ்டிக் செடி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கயிறுலாம் இருந்தது. சரி இங்கே பார்த்தேன் நான். ஓகே, நான் வந்து கயிறில் அந்த கம்மல் அந்த மாதிரிலாம் இருந்தது, ஜுவல்லரிஸ், அது வந்து காட்டுறேன். மழை வந்து தூர்ற மாதிரி இருந்ததுனால எல்லோரும் வந்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு அந்த டேபிள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வழி தான் விடவே மாட்டேங்கிறாங்க. கப்பு, இந்த மாதிரி மிக்ஸி, அது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், இது சவுண்ட் பார் அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா சிலது வந்து எனக்கு பேர் தெரியல, உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சுன்னா பாருங்கள். அந்த ஏசிக்குள்ள அந்த பாக்ஸு அது எல்லாமே அப்படியே இருந்துச்சு. ஓகே, நான் வந்து சில பொருளாக வந்து எனக்கு தெரிஞ்ச பொருளை மட்டும் நான் பார்த்துக்கினேன், அந்த பேர் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு பொருள் தெரியும், சிலது வந்து பேர் தெரியாது. ஓகே, எங்கள் சைக்கிள் இருந்தது, செருப்புலாம் இருந்துச்சு, பல செருப்பு தான், கொஞ்சம் இதெல்லாம் பார்க்க பழசாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அயன் பண்ணுற அந்த இதெல்லாம் இருந்தது. சோஃபா இருந்துச்சு, அது பார்க்க நல்லா இருந்தது, ஆனால் சோஃபா. அப்புறம் மடக்கி இது பண்ணுற அந்த டேபிள்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. எனக்கு ரேட்டு தெரில, சரி நான் கேட்கல, சரின்ட்டு இந்த சைடு வந்தேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ஏதோ சின்ன ஒரு இதில் வந்து அவ்வளோ பொருள் வந்து இல்லை, சிலதில் வந்து நிறையா இருக்குது. இது வந்து சாமி வைக்கிற அந்த இதெல்லாம் இருந்துச்சு, பழகெல்லாம் இருந்தது, நல்லா இருக்குது தானே பார்க்க.
இங்கே பார்த்தீங்கன்னா தொப்பி, பூட்டு, பர்ஸு, பெல்ட்டு, சென்ட்டு இந்த மாதிரி இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுப்பு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்களா எல்லாமே இருந்துச்சு. பிரிண்டரு 2 பிரிண்டர்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. சரின்னு இப்படி நவுண்டு வந்து பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி சிலை அந்த மாதிரிலாம் இருந்தது. சரி இங்கே வந்தால் இங்கேயும் வந்து ஜியோ இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த எனக்கு தெரிஞ்சது வந்து சொல்லிட்டேன். இப்போ பிரிண்டர் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ₹1 காயின் போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் இதெல்லாம் அப்போல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. எனக்கு பேர் தெரியல, நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதுனா இருக்குதான்ட்டு. சரிங்களா, ஒரு இது இருக்குது. இது ஏர் கூலர் தானே, கரெக்டாக சொல்லிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா மேட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இதையும் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. பழசாக தான் இருந்துச்சு, நான் வாங்கினேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேக் கேஸ் தான் இருந்தது. நிறையா ஃபுல் பார்த்தீங்கன்னா பேக் கேஸு எங்களாலே தெரியும். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து வாங்கதான் இல்லை. ஸோ பார்க்குறதுக்காக தான் வந்தோம். சரின்ட்டு இங்கே வந்தால் என் வழி தாங்க ஒரு மானிட்டர் இருந்துச்சு. மானிட்டர் வந்து வாங்கலான்னு பார்த்தா, ஆனால் அது வந்து எங்களுக்கு அது வந்து சில இது வந்து ஸ்பேருக்காக யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒர்க் ஆகலைன்னா நம்ம என்ன பண்ணுறது. ஒரே ஒரு மானிட்டர் மட்டும் இருந்துச்சு. சரி இன்னும் வாங்கலை. பார்த்தீங்கன்னா டேபிள் அந்த இதெல்லாம் இருந்தது. தலைவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து ட்ரெஸ்ஸு, பைக் இருந்தது அங்கே பார்த்தீங்களா. பைக்கு குழந்தைங்களுக்கு வந்து அந்த பைக்கு நல்லா இருந்தது. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகும்போது யாரோ வாங்கிட்டு போனாங்க, பார்த்தேன். அது வந்து காரு, அங்கே காரும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்த்தீங்கன்னா ஃபேனு அந்த மாதிரி ஃபேன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஐடி கார்டுக்கு அந்த இது கயிறு இது பண்ணுவாங்கள்ல, அது பில்லோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த இதுதான் அடுப்பு, மிக்சி அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த வீட்டுக்கு தேவையான இதுதான் இருந்துச்சு. மிக்சி, ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி பார்த்தீங்களா, ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் அந்த பழைய பொருளை பார்த்தீங்கன்னா மிக்சி அந்த மாதிரி தான் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சுடிதார். அங்கே பார்த்தீங்கன்னா பொம்மை இருக்குது, அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா பொம்மை இருக்குது, பைக்கு, காரு அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பிளெயினு அந்த பார்த்தீங்களா செமையாக இருந்துச்சு இங்கே பார்க்கும் போது. சரி இங்கே வந்து திரும்பினா என்னடா கூட்டமாக இருக்குன்னு இங்கே வந்து பார்த்தா பிரபாகரன் ஃபோட்டோ அவங்களுக்குலாம் இருக்குது. எனக்கு அதான் பார்த்தேன் நான். நிறைய என்னடா ஃபோட்டோவாக இருக்குது என்னடான்னு பார்த்தேன். தளபதி ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க பார்த்தேன். அது தளபதிலாம் நல்லா இருந்தது பார்க்க, ஒரு ஃபோட்டோவும். அதுக்கப்புறம் கையில் அது பார்த்தீங்களா, இவரு கூட தளபதியை தாங்க எடுத்து வச்சுருக்காரு பார்த்தீங்களா. கீழே அவர் வந்து இட்டாச்சி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இட்டாச்சி, பப்ஜி, இது நருட்டோ அந்த மாதிரிலாம் இருந்தது. நிறையா வந்து எனக்கு இந்த ரொனால்டோ அவங்க இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் கையில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சன்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு பார்த்தீங்களா. உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே மைக்கேல் ஜாக்சன் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் இருந்தது பார்த்தீங்கன்னா. அது ஸ்டிக்கர்னாங்க. ஓகே, இங்கே வந்து கார் நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக வந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ₹70 சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா ₹70. சரின்னு பார்த்தோம் பிளாஸ்டிக்காக என்னன்ட்டு நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஓகேன்ட்டு இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஸோ இது கார் ரேட்டு வந்து நான் வந்து கேட்கல, இது வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால் வச்சிட்டேன். இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா ₹250. எல்லோ கலர் கார் பார்த்தீங்கன்னா இது வந்து ₹300, இது வந்து ₹250 சொன்னாங்க. இவர் கையில் இருக்கிற விநாயகர் வந்து ₹500 சொன்னாங்க. அங்கே வந்து செம்மையாக இருந்தாருங்க முருகர், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா ₹650 என்னமோ சொன்னாங்க. பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல முருகர், நல்லா இருக்குது. அது வந்து அவர் செக் பண்ணி வாங்கிட்டாரு. வாங்கினாரான்னு தெரில, ஆனால் பார்த்துருந்தாரு. ஓகே, வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா முருகர் செம்மையாக இருந்தார். ஓகே, இங்கெல்லாம் வந்தால் பேகு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஸ்பீக்கர், இதோட பேர் ஸ்பீக்கர் தான் நினைக்கிறேன், தெரில, ஏதோ ஒன்று ரேடியோ ஏதோ ஒன்று. அங்கே பார்த்தீங்கன்னா குஞ்சு கடந்துச்சு. நான் அதிலலாம் போய் பார்க்க முடியாது, அதனால் சரின்னு கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் இருந்தது. இந்த சைடு பவர் பேங்க்கு, ஃபோனு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. லைட்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. லைட்ஸு, வெயிட் மிஷினு, அந்த பாக்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. ப்ளக் பாக்ஸு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒயரு அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து எப்படி சொல்கிறதுனா தேடி பார்க்கணும் நம்மளை. அது பார்த்தீங்களா 2 டைலரிங் மிஷின் கூட இருந்துச்சு. அது ஒர்க் ஆகுமான்னு என்னன்னு தெரில, ஆனால் இருந்தது. பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் வந்து நிறையா இருக்குது. நம்மளுக்கான ஒயர் வந்து ஏதாவது ஒரு ஒயரு வந்து தேடினா கிடைக்கும். நான் ஏதோ ஒரு ஒயர் தேடுறதுக்கு தான் போனேன், ஆனால் டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு அது செட் ஆகாது. குழந்தைய வேறு வச்சுருக்கிறதுனால செட் ஆகாது. சரின்னு பார்த்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா கீபோர்டெலாம் இருந்தது, வர கீபோர்டு அந்த மாதிரிலாம். சரி உங்களுக்காக ஒரு வீடியோ வந்து காமிச்சாங்க பார்த்தீங்களா.
எல்லாமே பாருங்கள். அதோ உங்களுக்கு எதனா தேவையா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, சென்ட் பாக்ஸ், சென்ட்டு இதெல்லாம் இருந்தது. கண்ணாடி பவுச்சோடலாம் இருந்துச்சு. அதெல்லாம் எவ்வளோ சொல்லணும் தெரில. இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபாங்க. பார்த்தாலே தெரியாது பார்த்தீங்களா, எந்த பொருள் எடுத்தாலும் 100 ரூபா. இது வந்து எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபா. ஆனால் இங்கே வந்து நல்லா இருக்குது. நான் வந்து கரண்டி அந்த மாதிரிலாம் வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் நீங்களும் வந்து எதனா வாங்கணுன்னா வந்து பாருங்கள். இதெல்லாம் எந்த பொருள் எடுத்தாலும் 15 ரூபா. ஓகேங்களா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது. ஒயிட் கலர் ஷர்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. ஓகே, எங்கள் ஃபுல்லாக அதை பாருங்க, ட்ரெஸ்ஸஸ் தான் இருந்தது. இது வந்து நான் தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன்னா எனக்கு தெரில. இங்கே வந்து அந்த தாத்தா வந்து அந்த இது எடுத்தார் பக்கத்தில். நான் வந்து என்னது இதுன்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து ஸ்பீக்கர்னு சொல்லிட்டேன். ஒரு ஸ்பீக்கரா அப்படின்ட்டு திரும்பி வந்து வச்சிட்டாரு. அது வந்து பேர் கரெக்டாக தப்பான்னு எனக்கு தெரில. கரெக்டாக சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், தப்பாக சொன்னாலும் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா. அவர் அதை பார்த்துட்டு உடனே வச்சிட்டாரு. டிஃப்ரெண்ட்டாக என்னமோ இருக்குதுன்னு பார்த்தாரு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துல இருந்து ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வெயிட் மிஷினு அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்த்துட்டு போயாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு, அதான் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் நிறையா இருக்குது இந்த வாட்டி. கூலிங் கிளாஸு, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பார்த்தீங்கன்னா வாத்து இந்த மாதிரி சிலைலாம் இருந்துச்சு. ஏசியோட இதெல்லாம் இருந்தது. ஹெல்மெட் கூட மாடா சேல் பண்ணிட்டீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். ஹெல்மெட்டும் ஆனால் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ நேரில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகேன்ட்டு எங்கே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டு, அந்த பார்த்தீங்களா ஃப்ளக்கு இதெல்லாம் இருந்துச்சு. பாயிண்ட் அந்த இதெல்லாம் சுவிட்ச் போர்டு இதெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் லைட்டு அந்த மாதிரிலாம் இருந்தது. அங்கே ஒரு லேப்டாப்பு, 2 டிவிலாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். சரி, என் தாத்தா எடுத்து பார்த்துருந்தாரு. பிளேட்லாம் இருந்தது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பவுல், சூப் பவுல்லாம் இருந்துச்சு. சரி, நூல்கண்டு வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறையா 2-3 பேர் வந்து நூல்கண்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஓகே, எனக்கு கிளம்பியாச்சு. முந்திரி வித்துட்டு இருந்தார் தாத்தா. பார்த்தீங்கன்னா சைக்கிள், சின்ன பசங்களுக்கு சைக்கிள். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளாக் நல்லா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், அவங்களுக்கே தெரியும், கண்ணு பறிக்குதுங்க. அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. சரி, அப்படியே அது ஒரு வீடியோ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். வாங்க தான் முடியாது, ஒரு வீடியோ வந்து எடுத்துக்கலாமேன்னு எடுத்தோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபேனு, இந்த மாதிரி லைட்ஸ் அந்த மாதிரி இருந்தது. இங்கே ஃபேண்ட் இருந்தது, பலசா ஃபேண்ட்டு 100 ரூபா சொன்னாங்க. சரிண்ணா அப்படியே பார்த்தீங்கன்னா கச்சிப்பாக தான் இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா ஒரே கச்சிப்பாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் பேக் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாக்ஸு அந்த மாதிரி தான் இருந்தது. நிறையா கடை, மாங்காய் பார்த்தீங்களா, மாங்காய்லாம் இருக்குது. மாங்காய் இந்த காய் கடையும் நடுவில்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் சேரு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பக்கெட்டு இந்த மாதிரிலாம் இருந்தது. ட்ரெஸ்ஸு, மழை வந்து தூர ஆரம்பிச்சிச்சு. அதனால் வந்து எல்லாம் வந்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர்லாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிரிண்டரு, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கிரைண்டரு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஓகேன்ட்டு சிலிண்டர் கூட வச்சுருந்தாங்க அங்கே. என்ன சிங்க்கு, இது எனக்கு வந்து சில பேர்லாம் இது தெரியல. நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க, பாருங்கள் உங்களுக்கு எதனா பேர் தெரியுதான்ட்டு. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா செருப்பு இருக்குது. அதான் எல்லாம் வந்து மூட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து குழந்தைய வச்சுருந்ததுனால கிளம்பல. ஆனால் ஃபுல்லாக பார்த்தோம். ஆனால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு, மழை தூடுறதுனால. உங்களுக்கே பார்த்தா தெரியும். அதனால பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ட்டு வர வரைக்கும் சரி எப்படியோ வந்து கொடையை பிடிச்சிக்கினே வர வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரின்னு அது வரைக்கும் உங்களுக்கு காட்டணுமேன்ட்டு காட்டினேன். சரி, எங்கள் பேக்லாம் இருந்துச்சு, பார்த்துக்கோங்க. பேக்லாம் இருந்தது. ரேட்லாம் கேட்கல. கிளிப்பு எல்லாமே மூட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மழை வந்து விட்டுட்டு வந்து வர ஆரம்பிச்சிச்சு. கிளைமேட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டார்டிங்கில். இது வந்து மதியம்தான், ஆனால் உங்களுக்கு வந்து ஈவினிங் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா சுடிதாரு இந்த மாதிரி தான் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ கடை எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்துச்சு, நிறைய கடைலாம். நாங்கள் ஒரு சைடு பார்த்தோம், இன்னொரு சைடு வந்து அவ்வளோ வந்து பார்க்கல. ஓகே, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் காட்டும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த வார பல ஒரு சந்தையிலையும் நான் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, பை பாய்.